உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னி ராசி நேயர்கள் 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரி நற்பலன்களை அடைய இருக்கிறார்கள்? இந்த ஆண்டு 4 கிரகங்கள் பயிற்சியாகின்றது. அதில் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை தரக்கூடிய இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரா அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். 7ஆம் இடம் என்பதே அர்த்தாஷ்டம சனி என்று பொருள். மன்னிக்கவும், கண்டசனி என்று பொருள். 4ஆம் இடமே அர்த்தாஷ்டம சனி ஆகும். 7ஆம் இடம் கண்டச்சனி ஆகும். 8ஆம் இடம் அட்டமச்சனி ஆகும். இப்போ கண்டச்சனி என்றவுடன் பயம் வேண்டாம். பெயர் சூட்டி இருக்கார்கள் சான்றோர்கள், அவ்வளோதான். 12 கட்டத்துக்கும் சனி பகவான் செல்லும்போது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. 7.5 சனி என்றால் 7.5 ஆண்டுகள், அஷ்டமச்சனி என்றால் 2.5 ஆண்டுகள். அது 8ஆம் இடத்துக்கு வருகின்றது. 7ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டச்சனி என்றும், 4ஆம் இடத்துக்கு வரும்போது அர்த்தாஷ்டம சனி என்றும், 10ஆம் இடத்துக்கு வரும்போது கர்மச்சனி என்றும், 11ஆம் இடத்துக்கு வரும்போது ஆதாய சனி என்றும் வரிசைப்படுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் 7ஆம் இடத்திற்கு கண்டச்சனியாக சனி குரு வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறார். பெரிய பாதிப்பில்லை என்றாலும் 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி லக்னத்தை பார்ப்பார், அதாவது ராசியை பார்ப்பார். 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானமாகும். சில பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடையாகும். திருமணம் ஆனவர்களுக்கு மன வாழ்க்கையில் சற்று பிரச்சனையாகும். ஆரோக்கியம் ப்ளஸ் அன்பு. நேரடியாக ராசியை பார்ப்பதனால் சில கன்னி ராசினர்கள் உடல்நிலை பாதிக்கும். பெரிய பாதிப்புகளுக்கு இடமில்லை. அதனால் குரு வீட்டுக்கு வரார். சனி பயிற்சியாகி 3 மாதங்கள் கழித்து குரு பகவான் பார்வையை பெற்று விடுவார். அதுதான் விசேஷம். இந்த ஆண்டு சனி பயிற்சி குரு பயிற்சி நடக்கிறதுல நம்ம உலகத் தமிழர்கள் அனைவருமே, அதாவது இந்து சாஸ்திரத்தை சார்ந்தவர்கள் அனைவரும், விதியை நம்பி இருக்கிறவர்கள் அனைவருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, 3 மாதத்தில் சனி பகவானை குரு பகவான் பார்த்துருவார். குரு வீட்டில் இருக்கிற சனி பகவானை குரு பார்க்கும்போது அவருடைய தாக்கங்கள் அதாவது கெடுபலன்கள் குறையும் என்பது சாஸ்திரம். ஆகவே கன்னிராசி நேயர்களுக்கு நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி பெரிய தோல்விகளை தராது. அதே சமயத்தில் பெரிய வெற்றியையும் தர இருக்காது. சமநிலை வகிப்பார். அதனால் நான் ஃபஸ்ட்டு கூறியது போல், ஆரம்ப நிலையில் சொன்னது போல், 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம். மனைவி மீது சில பேர் கவனம் செலுத்தி கொண்டு உடல்நலத்தில் ஜென்மத்தை நேராக பார்க்கறதுனால அவர்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். பெண்களாக இருந்தால் 7ஆம் இடம் கணவனாகும், கணவனாக இருந்தால் 7ஆம் இடம் மனைவியாகும். இருவரும் ஒருவர் பார்த்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி, அதீத குரு பயிற்சி. 11ஆம் இடம்லாம் வேத நூல்கள்லையும் சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டது. 11ஆம் இடத்திற்கு பெயர் ஆதாயஸ்தானம். பணத்துக்கு சொந்தக்காரராகிய குரு பகவானே 2026 ஜூன் 26ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். அதுக்கு பேர் லாபம் என்ற அர்த்தம் அல்லது ஆதாயம் என்ற அர்த்தம். ரெண்டும் ஒன்று தான். அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும். எதிர்பாராத தன லாபம். பணம் தான். உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜீவன்களும் பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரை எதை வைத்து வாழ்கிறார்கள் என்றால், எதை நோக்கி பயணம் போகிறாங்கன்னா பணத்தை நோக்கி தான். காசே தான் கடவுளப்பா. அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. இது கண்ணதாசனுடைய வார்த்தைகள். பணம் மட்டுமே உலகம். வேறு எதுவுமே இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியறதாக எனக்கும் தெரியல. யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை தாண்டி பக்தி இருக்குது, அதை தாண்டி தர்மம் இருக்குது, அதை தாண்டி நிறைய பொது சேவை இருக்குது, நாட்டு நலன் இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது. அப்படின்னாலும் பணம், இதை தருகின்றவர் குரு.
அதுக்கு சொந்தக்காரரும் குரு தான். அந்த குரு பெயர்ச்சி கன்னிராசினியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஓராண்டுகள். அந்த ஓராண்டு வரை சனி பகவானை குரு பார்ப்பதனால் கண்டச்சனி என்ற ஒரு பயமான வார்த்தைக்கு இடமில்லை, பயங்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. குரு பெயர்ச்சி சாதகமாகிவிடும். அடுத்ததாக ராகுகேது பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு இறுதியில் நடக்கும். 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி. கேதுவும் 11ஆம் இடத்திற்கு போய் கேது குருவோட சேருவார். குரு கேது ஒன்று சேர்ந்தாலே கோடீஸ்வர யோகங்கிறது நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சில பேர்கள் இருக்காங்க, ரொம்ப பேருக்கு சேர்ந்து தான் இருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு சில பேர் அந்த பணம், செல்வம், சில கோடீஸ்வர யோகம் கூட அதில் இருக்கிறத பார்த்துருக்குறோம். அது குரு கேது சேர்க்கையினால் ஏற்படுற யோகம். அது ஜனன காலத்திலே இருந்தால் ரொம்ப நல்லது. கோச்சாரத்தில் கன்னிராசினியர்களுக்கு ஜூன் மாதம் முதல் 2027ஆம் ஆண்டு ஜூன் வரை பொதுவான கருத்து, ஓராண்டு காலம் அங்கே சஞ்சரிப்பார். உச்ச வீட்டில் இருக்க போகிற குரு லாபத்தை அள்ளித்தருவதற்கு தயங்க மாட்டார். இதற்கு நான் கூறியது போல ஜனன காலத்தில் சாதகமாக இருக்க வேண்டும். அதாவது தசா புத்தி சாதகமாக இருந்தால் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி தான். கோச்சாரத்தில் சாதகமாக இல்லாத தசாபுத்தி நடந்தால் ஆபத்தும் மிகையானது தான். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனையும் இயக்குவது தசாபுத்தி தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நான் தசாபுத்திக்கு தான் 100க்கு 90% நான் மதிப்பளிப்பேன். கோச்சாரத்தில் கிரகங்கள் இருப்பதை வைத்து நான் பலன் சொல்லியதே கிடையாது. ஒரு சின்ன சப்போர்ட்டாக எடுத்துக்குவேன். அட்டம் சனியா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, ஏழரை சனியா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சாதகமாக தசாபுத்தி இருந்தால் நான் அவங்கள எடுத்துக்கவே மாட்டேன். நான் அது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ஆகவே தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னையிடம் வேண்டிக் கொள்கின்றேன். கன்னிராசி நேயர்கள் 2026ஆம் ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக கொண்டாடலாம் என்பதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். Wow.